வணக்கம். நான் இன்று கூற இருப்பது அரசு துறை உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை குறித்து. அதாவது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அரசாங்கம் மூலியமாக அதிகாரிகள் பணியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் முதல் கொண்டு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இப்படிப்பட்ட பெரிய பொறுப்பில் அரசாங்க பணியில் மக்கள் பணியாற்றக்கூடிய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தயவு கூர்ந்து இந்த அரசியல் பிரமுகர்களுடன் மற்றும் பெரிய பெரிய தொழிலதிபர் என்ற பெயரிலே சீட்டு நடத்தக்கூடியவர்கள், மற்ற தொழில் ரீதியில் இருக்கக்கூடியவர்கள், பட்டாசு சீட்டு நடத்தக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட வியாபாரிகள், ஒரு சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய வியாபாரிகள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களை பங்கேற்க அழைப்பார்கள். தயவு கூர்ந்து நீங்கள் போக வேண்டாம். காரணம், அவர்கள் செய்யும் குற்றத்தில் சிக்கிக்கொண்டால் நீங்கள் கலந்து கொண்ட புகைப்படத்தையும் உங்களுடைய பணியின் போது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எனவே இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அழைப்பதை போல் அழைத்து விருந்திலே கலக்க செய்து கலந்து உட்கார்ந்து அமர்ந்து போட்டோக்கள், வீடியோக்கள் எடுத்துக்கொள்வார்கள். இது உங்கள் பதவியில் இப்பொழுது மட்டுமல்ல, நீங்கள் ரிட்டையர்டான பிறகும் இது உங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவு கூர்ந்து, அப்படிப்பட்ட கயவர்கள், குற்றவாளிகள் என்று கருதக்கூடியவர்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளில் உண்மையாக எண்ணிக்கையில் என்றால் எந்த ஒரு அரசியல் கட்சி நபராவது ஒரு குற்றத்தும் இல்லாமல், சட்ட ரீதியாக தண்டிக்கப்படாமல், வழக்குகள் நீதிமன்றத்தில் இல்லாமல் யார் இருக்கிறார்கள் என்று விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். எனவே ஆனால் அரசு துறை அதிகாரிகள் அப்படி அல்ல. அவர்கள் எதிர்காலமே வீணாகிவிடும். பென்ஷன் மற்றும் கெட்ட பெயர், பிள்ளைகள், வாரிசுகள், இப்படி அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். எனவே காவல்துறை முதல் கொண்டு ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், கலெக்டர்களாக இருந்தாலும் சரி, வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், இவர்களும் சரி, இந்த அழைப்புகள் பொதுமக்கள் என்ற போர்வையிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்தால் உடனடியாக இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அது உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் வாரிசார்களுக்கும் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்திற்கும் பங்கம் விளைவிக்கும். எனவே அவருடைய நட்பை இத்துடன் துடித்து கொண்டு அரசு பணியில் மனநிறைவோடு ஓய்வு பற்றி இன்று எதுவுமே இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கின்ற எனது நண்பர்களும் பல பேரை நான் இன்று காலையும் சந்தித்தேன். எனவே அவர்களுக்கு தேவை அமைதி. நமக்கு அரசாங்கம் வழங்கிய பணியை செம்மனே செய்து நிம்மதியாக ஓய்வு பெற்றோம் என்ற நிம்மதியோடு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல கோடிகள் சேர்த்துவிட்டு இன்று நீதிபதிகளும் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது நாம் கடைநிலை ஊழியர், துப்புரவு பணியாளர் கூட சரி, ஓய்வு பெறும்போது நிம்மதியாக ஓய்வு பெறுகிறார் என்பதை நினைவு கூறவே. எனவே சரித்திர பதிவேடு குற்றவாளிகளுடன் யாரும் தொடர்பில் இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய உங்கள் நலனுக்காக தனிப்பட்ட முறையில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.